ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுத மடிவம். இன்னைக்கான காணொளி ரொம்பவும் முக்கியமான காணொளி. பிகாஸ் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் எஸ்சிஓ மாநாட்டிற்காக சீனாவுக்கு விஜயம் பண்ணி அங்க லேண்ட் ஆயிருக்காரு. அதே நேரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. என்னன்னா, ஜி ஜின்பிங் அவர்கள் மார்ச் மாசம் இந்தியாவுக்கு ரகசியமா ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல இந்தியாவுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அது என்ன கோரிக்கை அப்படிங்கிறது இப்ப காட்டுத்தீய இந்த எஸ்சிஓ மாநாடு நடக்கும்போது பரவிக்கிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கான காணொலியில அந்த 2 கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும், இந்தியா, அமெரிக்கா மற்றும் சீனா கூட எது மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பட் இந்த முக்கியமான செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம புருவத்தை தூக்கி பார்க்குற மாதிரி 2, 3 செய்தி கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நடக்கும் குவாட் மீட்டிங் ஆனது, குவாட் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா இந்த 4 நாடுகள் இந்தோ பசிபிக்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் மற்றும் மிலிட்டரி கோஆபரேஷனை தான் நம்ம குவாட் அப்படின்னு சொல்லுவோம், சீனாவை கவுண்டர் பண்றதுக்காக. ஸோ அந்த முக்கியமான குவாட் மீட்டிங் ஆனது இந்தியாவுல நடக்க இருந்தது. அதற்காக அந்த நாட்டின் தலைவர்கள் எல்லாமே வருவாங்க. பட் இதுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வரமாட்டாரு. இந்தியாவுக்கு வரவிருக்கும் வருகையை அவரு ரெஃப்யூஸ் பண்றாரு அப்படிங்கிற தகவல் இப்ப கிடைச்சிருக்கு. இது மூலியமா இந்தியா மீது ட்ரம்பின் காண்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓரளவுக்கு இதை நம்ம மோடி அவர்கள் போன் எடுக்காததுனால ட்ரம்ப் இது மாதிரி ரெஃப்யூஸ் பண்றாரு அப்படின்னு நீங்க கணக்கு போட்டாலும், மோடி ஏன் ரெஃப்யூஸ் பண்ணாரு காலை அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? கரெக்டா ட்ரம்ப் எப்ப கால் பண்ணாரு அப்படின்னு பாருங்களேன். மோடி சீனா மற்றும் ஜப்பான் போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்ப எதற்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீ சீனாக்கு போற, சீனா கூட ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட் அந்த பக்கம் போன அப்படின்னா, உனக்கு இது மாதிரி அமெரிக்கா கிட்ட இருந்து ஏதோ ஒரு மேக்ஸிமம் ப்ரெஷர் வரும் அப்படின்னு கண்டிப்பா ட்ரம்ப் ஏதோ ஒரு மிரட்டல் தொனில ஒரு மிரட்டல் கொடுக்க தான் அந்த போனே வந்திருக்கும். பட் மோடி அவர்கள் அதை ரொம்ப பிரில்லியண்டா எடுக்காம அவாய்ட் பண்ணியிருக்காரு. எடுத்ததானே பிரச்சனை, நீ ஏதோ ஒண்ணு சொல்லுவ, நான் கேட்கலன்னா நீ ஏதோ பண்ணுவ, நான் போனே எடுக்கலப்பா, அப்ப என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல மோடி விளையாண்டுருக்காரு. இந்தியா மற்றும் ரஷ்யாவின் இந்த பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பை பெருமைப்படுத்தும் விதமா வருஷம் வருஷம் ஒரு நாட்டு தலைவர்கள் மாறி மாறி இன்னொரு நாட்டுக்கு போய் அவங்களுடைய உறவை புதுப்பிப்பாங்க. அது மாதிரி இந்த டைம் வந்து ரஷ்யாவின் வருகை, அதற்காக டேட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதாவது டிசம்பர் மாச இறுதியில புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வருகை தர இருக்கிறாரு அப்படின்னு இரு தரப்பும் அபிஷியலா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ உலக அளவுல மிகவும் எதிர்பார்க்கப்படும் ஆன்டிசிபேட்டட் மீட்டிங்கான டைம் அப்படிங்கிறது டிசம்பர் அப்படின்னு இப்ப சொல்லப்பட்டிருக்கு. இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதும், அந்த காசை வச்சு ரஷ்யா உக்ரைனை போட்டு பழக்கிறதும் அப்படிங்கிறது இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ஃபேம் உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்தியா ரிஃபைன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆயில் ப்ராடக்ட்ஸ் அதுல ஒண்ணுதான் டீசல். அந்த டீசலை யார் அதிக அளவுக்கு இந்தியா கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ப்ரைசிங்லி உக்ரைன். ஸோ இந்தியாவின் டாப் டீசல் பையராக இப்ப இருப்பது உக்ரைன். ஒரு நாளைக்கு 2700 டன் டீசல் அப்படிங்கிறத ஜூலை மாசத்துல மட்டும் உக்ரைன் இந்தியா கிட்ட இருந்து நாள் ஒன்றுக்கு இறக்குமதி பண்ணியிருக்காங்க. டீசலை பயன்படுத்தி அவங்க ரஷ்யாவை அடிச்சிருக்காங்க அப்படின்னா இப்ப நம்மளால பிளேட்டை திருப்ப முடியும். இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, ரெண்டுமே பக்கத்து பக்கத்து நாடு. ரஷ்யா, உக்ரைன் ரெண்டுமே பக்கத்து பக்கத்து நாடு. ரெண்டு நாடுகிட்டயுமே ரிஃபைனரிஸ் அப்படிங்கிறதே இருக்கு. ஆனா சின்ன ஒரு கான்ஃபிளிக்ட் காரணமாக உலகத்தை சுத்திக்கிட்டு உக்ரைன் ரஷ்யாவின் ஆயிலே வாங்கிட்டு இருக்கிறாங்க. சோ இது மாதிரியான காரணங்கள்னாலதான் ஜெலன்ஸ்கிய ஒரு காமெடியன் அப்படின்னு உலக அளவுல சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் உலக ஆயில் மார்க்கெட்ல கம்மியா கிடைக்குதுன்னு உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கும் இந்தியா மற்றும் இந்தியாவின் சில பெட்ரோ கெமிக்கல் தனியார் நிறுவனங்கள் இப்ப அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகமான கச்சா எண்ணெயை கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கான காரணம் அமெரிக்காவின் அழுத்தம் அப்படின்னு நினைச்சா அது நம்ம தப்பு. பிகாஸ் அமெரிக்கா ஓரளவுக்கு வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த சில நாட்களாவே அமெரிக்காவின் க்ரூட் ஆயில், அதாவது ஸோ வெக்ஸ் டெஸ்டாஸ் இன் க்ரூட், WTI க்ரூட் அப்படின்னு ஒன்று இருக்கும். பிரெண்ட், அது மாதிரி வெஸ்ட் டெக்சாஸ் க்ரூட் அப்படின்னு ஒன்று இருக்கு, WTI க்ரூட். அதோடைய பேரலின் விலையானது இப்போ ரொம்ப கணிசமா குறைஞ்சிருக்கு. பிரெண்ட் அண்ட் WTI ஓடி க்ரூட் அப்படிங்கிறது ரெண்டுமே சேம் கேடர்ல இருக்கக்கூடியது தான். ஸோ ஆனால் அது ரெண்டு பேட்டுக்கும் இருக்கும் அந்த ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது $3 வித்தியாசமாகுது. பிரெண்ட் $67, WTI வந்து ஒரு $63 இருந்துட்டு இருக்கு. ஸோ மலிவான விலை காரணமாக இப்ப இந்தியாவின் பல தனியார் பெட்ரோலிய நிறுவனங்கள் லைக் ரிலையன்ஸா இருக்கட்டும், பாரத் பெட்ரோலியமா இருக்கட்டும், இந்தியன் ஆயில் போன்ற தனியார் ஆயில் நிறுவனங்கள் இப்ப அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகமான க்ரூடை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது போக மிடில் ஈஸ்ட் கிட்ட இருந்து வாங்கும் க்ரூடுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் இந்த அதிகமான க்ரூடு இறக்குமதி செய்யப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மிடில் ஈஸ்ட் லைக் ஒமான், துபாய் உடைய க்ரூட் எல்லாம் $70 பர் பேரலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்ப அமெரிக்காவின் க்ரூட் அப்படிங்கிறது ஒரு $63 கிடைக்குது அப்படிங்கிறது, இப்ப ரஷ்யாவை தொடர்ந்து அமெரிக்கா கிட்டயும் நம்ம அதிகமான ஆயிலை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இது ஓரளவுக்கு அமெரிக்காவை ஆசுவாசப்படுத்துமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
ஆல்ரைட், இன்னைக்கான காணொலிக்குள்ள நம்ம இறங்கலாம். அது என்ன ரகசிய கடிதம், ஜி எப்படி இந்தியாவிற்கு பெண்ட் பண்ணாரு அப்படிங்கிறதையும், இந்த எஸ்சிஓ மீட்டிங்ல இந்தியா எது மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் கேம் ப்ளே பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு இட் மக்களே. இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் நம்ம பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டு ட்ரம்பை சந்திச்சு சில ஒப்பந்தங்களை போட்டாரு. அந்த டைம்ல ஜி ஜின்பிங், சீனாவின் அதிபர் ஜி ஜின்பிங் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு ஒரு கடிதத்தை ரொம்ப சீக்கிரட்டா அனுப்பியிருக்காரு. எதற்காக ரகசியமா அனுப்புறாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, கெஞ்சணும்னா எல்லாரும் முன்னாடியும் கெஞ்ச முடியாது இல்லையா, அதனாலதான் ரகசியமா கெஞ்சிருக்காரு ஜி ஜின்பிங். சரி, அந்த கடிதத்துல அப்படி என்னதான் சொல்லப்பட்டிருக்குப்பா அப்படின்னு கேட்டா, கடந்த மார்ச் மாசம் இந்தியா அமெரிக்காவுடன் வர்த்தகத்துல இணைஞ்சு செல்லுது, பாதுகாப்பு ஒத்துழைப்பு போடுது, இது போன்ற நடவடிக்கைகள் சீனா பொருளாதாரத்தை கடுமையா வருங்காலத்துல பாதிக்கும். கூடவே சீனா இந்தியா வர்த்தகத்துல இது பெரும் ஓட்டையை ஏற்படுத்தும். குறிப்பா அமெரிக்காவுடன் இந்தியா இந்த மிலிட்ரி கோஆபரேஷன், குவாட், எக்கனாமிக் கோஆபரேஷன், டிஃபென்ஸ் டீல்ஸ், மிலிட்ரி டீல்ஸ் போடுறது அப்படிங்கிறது சீனாவிற்கு ரொம்ப கவலை தரக்கூடியதா இருக்கு. அமெரிக்கா சீனா மீது வரி யுத்தத்துல இருந்துகிட்டு இருக்கும்போது லைக் 250% டேரிஃப்லாம் நாங்க போட்டோன்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டாங்க இல்லைங்களா, அந்த நேரத்துல இந்த கடிதமானது இந்தியாவிற்கு ஜி ஜின்பிங் அனுப்பியிருக்காரு ரொம்ப ரகசியமா. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்தியாவிடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட இணைஞ்சு போகாதீங்க, குறிப்பா எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அப்படிங்கிறதுல இந்தியா, ஏன்னா நீங்க அப்படி போனீங்கன்னா அது எங்களை ரொம்ப பயங்கரமா பாதிக்கும். வேணும்னா நான் உங்க கூட மீண்டும் ரிலேஷன்ஷிப்பை ரீசெட் பண்ணிக்கிறேன், நீங்க நம்ம கிட்ட வாங்க, நீங்க நம்ம கிட்ட வாங்க, அந்த பக்கம் தயவு செஞ்சு இறங்கி போகாதீங்க அப்படின்னு இந்தியாவிடம் ஜி ஜின்பிங் அவர்கள் இறங்கி வந்திருக்காரு. அதுதான் இந்த செய்தியை காமிக்குது. அவரு அதுல சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத டெக்ஸ்டின் வடிவில் உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன். இதோட ரொம்ப குறிப்பா பார்க்கப்படுவது என்னன்னா, சீன தலைவர்கள் மீட்டிங். அதுல ஜி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு, எலிஃபண்ட், டிராகன், டேங்கோ அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. எலிஃபண்ட்னா உங்களுக்கு தெரியும் இந்தியா, டிராகன்னா சைனா. ஸோ இவங்களுடைய கூட்டு வேணும் அப்படின்னு ஜி ஜின்பிங் அவங்களுடைய தலைவர்கள் மீட்டிங்ல அவரு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் ரொம்ப முக்கியமா கவனத்தை கொடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த மெசேஜ் வந்த செய்தியை திரௌபதி முர்மு அவர்கள் அப்படியே மோடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போறாங்க. மோடி இதை அப்படியே வச்சிருக்கிறாரு, டைம் வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது மாதிரி நேரத்துல தான், அதாவது ஜூன் மாதம் அது மாதிரி வாக்கில் அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியாவுக்கு அழுத்தம் வர ஆரம்பிக்குது. டெரிஃப் மற்றும் இந்த ட்ரேட் டெஃபிஷியன்டின் காரணமாக இது மேலும் மேலும் உயர சீனா விட்ட நூலை, அதாவது சீனா இது மாதிரி அங்கே போகாதீங்க எங்க கூட வாங்க அப்படின்னு விட்ட நூலை இந்தியா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் அழுத்தம் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்தியா அப்படிங்கிறது ஆர்எஸ்ஐ நோக்கி சாஞ்சிக்கிட்டே போகுது. இது நாளடைவில் ரொம்ப வெளிப்படையாகவே நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்எஸ்ஏ அவர்கள் 2 முறை சீனாவிற்கு பயணம் பண்ணதா இருக்கட்டும், இஏஎம் அவர்கள் 5 வருஷம் கழிச்சு சீனாவுக்கு போய் அங்கே ஒரு மீட்டிங்கை போட்டதா இருக்கட்டும், அவங்களுடைய எஃப்எம் இந்தியாவுக்கு வந்ததா இருக்கட்டும், சீன டூரிஸ்டுகளுக்கு இந்தியா விசா வழங்கியதா இருக்கட்டும், சீனா இந்தியாவுக்கு உரங்கள் மற்றும் ரேர் எர்த் எலமெண்ட்ஸை வழங்க முன் வந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே இந்தியா மற்றும் சீனா இப்போ ட்ரம்பின் அந்த ப்ரெஷரின் காரணமாக அலைன் ஆகுறாங்க அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே நமக்கு தெரியுது. அதே நேரத்தில் இந்திய பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அதானி குரூப் பிஒய்டியுடன், ஒன் ஆஃப் த மான்ஸ்டர் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஒய்டியுடன் இவியில் ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறதுக்கான ஓப்பனிங்ஸை தழுவிக்கிட்டு இருக்கிறாங்க. ரிலையன்ஸ் மற்றும் ஜேஎஸ்டபிள்யூ போன்ற நிறுவனங்கள் சீனாவின் பல நிறுவனங்களுடன் டைப் பண்ணுறதை விரும்புகிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு என்ன காமிக்குதுன்னா, வருங்காலத்தில் மீண்டும் சீன கம்பெனிகள் இந்தியாவுக்கு வரலாம் அப்படிங்கிற சமிக்கையை காட்டுது. பட் சீன கம்பெனி, சீனாவின் ஆதிக்கம் இந்தியாவில் வந்தால் எந்த அளவுக்கு நம்மளுடைய எம்எஸ்எம்இ அடி வாங்கும் அப்படிங்கிறத நம்ம கணக்கு போடணும். ஸோ இதை பற்றி நான் பின்னாடி வரேன், இந்தியா என்ன ஸ்ட்ராட்டஜி கேமிங்க விளையாடுறாங்க அப்படின்னு. இது போக எஸ்சிஓ மீட்டில் வேற 2 முறை மோடி ஜியுடன் சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தை நடத்த போறாரு அப்படிங்கிறதும் இருக்கு. அதோடைய அவுட்கம், அதாவது இந்த எஸ்சிஓ சப்மிட் மீட்டிங் அப்படிங்கிறது சீனா இந்திய உறவுல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மீட்டிங்காக இருக்குமா அப்படின்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாம். பட் இந்தியா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேம் விளையாடுறாங்கன்னு ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பார் இஸ் ஆன் இந்தியா கோட். அமெரிக்கா வேணுமா சைனா வேணுமாங்கிறது இந்தியா தான் முடிவு பண்ணணும். அமெரிக்கா கிட்ட இந்தியா எப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த பக்கம் சீனா எனக்கு எல்லாமே ஓகேன்னு சொல்ல ரெடியா இருக்கிறான், நீ இந்த பக்கம் முடிவை மாத்திக்கலினா நான் சீனா பக்கம் போயிடுவேன் அமெரிக்கா, ஸோ முடிவு எப்படிங்கிறத நீ எடுத்துக்கோ அப்படின்னு அமெரிக்கா பக்கம் இந்தியா சொல்றாங்க. அதே நேரத்தில் சீனா கிட்ட இந்தியா எப்படி சொல்றாங்கன்னா, சீனா இது மாதிரி நான் சொல்றதை நீ கேட்கலினா நான் அமெரிக்கா பக்கம் போயிடுவேன், அப்புறம் நஷ்டம் உனக்கு தான், ஸோ பார்த்துக்கோ சீனா அப்படின்னு சீனா பக்கம் சொல்றாங்க. ஸோ பாலிசான் இந்தியா கோட்டை ரெண்டு பேருக்கிட்டையுமே இந்தியா ஒரு கேமை விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்தியா மைண்ட்ல என்ன இருக்குன்னா, ரெண்டுல யார் பக்கமுமே இந்தியா போக மாட்டாங்க. இந்தியாவுக்கு நல்லா தெரியும் 2 பேருமே காரியக்காரங்க, காரியத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, இவங்க கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு அவன் எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வச்சுதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை இந்தியா மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் யாரு கூட, அமெரிக்காவா சைனாவா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. பட்
ஒரே பக்கம் சாய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்தியா பண்ணவே மாட்டாங்க. இந்தியா இந்த இடத்துல சேஃப் கேம் தான் விளையாட போகிறாங்க. பட் சொல்கிறது என்னமோ இது மாதிரி சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு தான் சாதகமாக இருக்கும். ஏன்னா சீனா இன்னும் மார்ச் மாதத்துலேயே விட்டுருக்கான். ஸோ அவன் பெண்ட் பண்ணிட்டான் இந்தியா கிட்ட, அமெரிக்கா கிட்ட நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போனீங்கன்னா எனக்கு ரொம்ப அடி விழுவோம், அதனால எங்கள் கூட வந்துருங்க, நம்ம எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சீனா மார்ச் மாதத்துலேயே பெண்ட் ஆகிட்டான், நம்ம கிட்ட வலிக்க வந்துட்டான். நம்மளுடைய கண்டிஷனுக்கு அமெரிக்காவை காட்டிலும் சீனா டக்குன்னு வந்துடுவாங்க. ஸோ சீனா பக்கம் இந்தியா க்ரீன் சிக்னல் கொடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், இதெல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேம் தான். இந்தியா டக்குன்னு இதுக்காக சீனா பக்கமும் போக மாட்டாங்க. சீனா உள்ள விட்டா எவ்வளோ பாதகம் ஆகும் அப்படின்னு இந்தியா ஏற்கனவே ஒரு பக்கம் அடி வாங்கிட்டாங்க. அதனால இந்தியா இந்த பக்கம் கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க இந்த வாட்டியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த இதை பற்றி உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவின் வருகையை மறுக்கிறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் சீனா இந்தியாவுக்கு கிரீன் சிக்னலை கொடுக்கறதா இருக்கட்டும், இதற்கு நடுவில் இந்த வருஷம் இறுதியில் புட்டின் அவர்கள் வேறு இந்தியாவுக்கு வருகை சென்று ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பாரு அப்படின்னு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் விடுங்க. அண்ட் யுவர் கமெண்ட்ஸ் ஆர் ஹைலி வேல்யூபிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.